வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியோடு இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி இந்தியா விஜயம். ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க உள்ளிட்ட இருவருக்கு அமெரிக்கா தடை. சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டங்கள். எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிக்க எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்த முடியாது என இஸ்ரேல் பிரதமர் தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. ஜனாதிபதி எதிர்வரும் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் 15ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். ජනාධිපතිවරයාගේ ඉන්දියානු ගමන මේ මාසේ 15 සහ 17 අතර ඒ කාලේ තමයි ඉන්දියානු සංචාරය පැවැත්වෙන්නේ. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் 15 தொடக்கம் 17ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இந்திய பிரதமர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாட உள்ளார். ஜனாதிபதிக்கு மேலதிகமாக இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரதிநிதி அமைச்சர் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். ජනාධිපතිවරයාගේ ඉන්දියානු ගමන මේ මාසේ 15 සහ 17 අතර ඒ කාලේ තමයි ඉන්දියානු සංචාරය පැවැත්වෙන්නේ. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. கல்வி அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு அங்கமாக கல்வி அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பிலான வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்த கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய, கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவேல உட்பட அமைச்சுக்களின் அதிகாரிகள் பலர் இதன் போது கலந்து கொண்டிருந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க உள்ளிட்ட இருவருக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு மிக்ரக விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையூட்டல் இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இருவரது குடும்ப உறுப்பினர்களும் தமது நாட்டுக்குள் பிரவேசிப்பதனை தடுக்கும் வகையில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயசித்த கருத்து வெளியிட்டார். මෙවැනි ආකාරයේ දූෂණ වංචා සම්බන්ධයෙන් බලපත්‍ර සහ අන්නගම කණ්ඩායමක් අපි ජනතාවට පොරොන්දු වුණා මෙවැනි ආකාරයේ දූෂණ දෙරෙහිව නීතිය ක්‍රියාත්මක කරනවා කියලා. ஊழலுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்குவோம் என நாம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளோம். அதன்படி செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். தாமதம் மற்றும் கைவிடப்படுகின்றதான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம்.
வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த வழக்குகள் முன்னெடுக்கப்படுகின்றமைக்கு எதிராக ஊழலுக்கு சார்பாக கோஷங்களை எழுப்புபவர்களுக்கு நாம் அடிபணிய போவதில்லை. நாமல் ராஜபக்ச போன்றோருக்கு இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்ன நடக்கிறது என வினவ முடியும். எமது அரசாங்கம் உரிய காலத்திற்குள் சரியான விசாரணைகளை முன்னெடுத்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். மிக் விமான கொடுக்கல் வாங்கல், ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சட்டம் செயற்படுத்தப்படும் போது அரசாங்கத்திற்கும் இலகுவாக அமையும். ஏனெனில் சில கொடுக்கல் வாங்கல்கள் சர்வதேச மட்டத்தில் இடம்பெற்றுள்ளமையினால் இந்த செயற்பாடு உதவியாக அமையும். ஊழல்வாதிகள் சர்வதேச ரீதியில் ஊழலில் ஈடுபட்டுள்ளமை புலப்படுகின்றது. அதனை சரி செய்ய எத்தனித்தவர்களுக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் முறையான பதில் கிடைக்கப்பட்டுள்ளது. අපි ජනතාවට පොරොන්දු වුණා මෙවැනි ආකාරයේ දූෂණ එරෙහිව නීතිය ක්‍රියාත්මක කරනවා කියලා. சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி நினைவு கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடியும் அவர்களுக்கு நீதி கோரியும் கடந்த பல வருடங்களாக அவர்களின் உறவுகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை அரசிடம் நீதி கோரியும் கிடைக்காத நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரை தீர்வு கிடைக்காத நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் வடக்கு கிழக்கில் இன்று பேரணி மற்றும் கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தனர். அந்த வகையில் கிளிநொச்சியில் கந்தசுவாமி கோவில் முன்றலில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னாரிலும் போராட்டம் இடம்பெற்றது. மன்னார் பேருந்து நிலையத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். வவுனியாவிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கந்தசுவாமி கோவில் முன்பாக தீச்சட்டியை ஏந்தி ஆரம்பமான போராட்ட பேரணி மணிக்கூட்டு கோபுரமூடாக பழைய பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்ற நாடாக இருந்திருந்தால் ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குழுவோ ஒரு எந்தவித தட்டு தடையின்றி சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு பேச்சு சுதந்திரத்திலிருந்து அவன் அடிப்படையாக வாழக்கூடிய நிலையில இருக்கின்ற உரிமைகள் அனைத்தும் அவனுக்கு வழங்கப்படுமாக இருந்தால்தான் மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்றது அவர்களுக்குன்றது. ஆனால் அந்த வகையில இந்த இலங்கையை பொறுத்தவரையில அப்படி இல்லாமல் எமது நாடாந்த செயற்பாடுகள் கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டு அடக்குமுறைகளுக்குள் எந்தவித சுதந்திரமும் இன்றி நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இந்த உறவுகளாகிய நாம் ஒரு ஜனநாயக போராட்டத்தை போராடக்கூட முடியாத நிலையில இன்றைக்கு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அச்சுறுத்தல்கள், எமது வளங்கள் சுரண்டப்படுதல், எமது வாழ்விடங்கள் அச்சத்துக்கு உள்ளாக்கப்படுதல் என்ன பல வகையான மனித உரிமை மீறல்கள் நாளுக்கு நாள் எமக்கு தெரியாமலேயே உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இந்த மனித உரிமைகள் தினத்தில கேட்கின்றோம். இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த சர்வதேசத்திடம் நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 15 வருடங்களாக யுத்தம் முடிவடைந்து எமது உறவுகளுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் தெருவில் போராடி கொண்டிருக்கின்ற உறவுகள் எமக்கான சர்வதேசமே நீதி பொறிமுறை ஊடாக எமது குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் இறப்பதற்கு முன் அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம்.
யாழ்ப்பாணம் பொது நூலக முன்றலிலும் போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றிருந்தனர். இன்று உலக மனித உரிமை தின நாள். ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான். ஏனெனில் எங்களோட பிள்ளைகள், காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள், சரணடைந்த குடும்பமாக சரணடைந்த பிள்ளைகள், அது எங்கள் பிள்ளைகள். எங்களுக்கு எப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்கள் எல்லாரையும் நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம். இன்று நாங்கள் துக்க தினத்தை அனுசரிக்கின்றோம். துக்க தினமாக இன்றைய தினத்தில் கொண்டாடுகின்றோம். பொறுப்பு கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பு கூறப்பட வேண்டும். அதற்கு பின்னர் தான் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும். ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற, மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. சிறைகளில் இன்னும் 30 ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக 10 தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். எங்களுடைய அப்பா 2007ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 13ஆம் ஆண்டு கடத்தப்பட்டவர். ஆனால் இன்னும் எங்களோட அப்பா இருக்கிறார் இல்லையான்னு கூட தெரியல. ஒவ்வொரு முறையும் தபாலில் இருந்த ஆக்கள் வரைக்குள்ள வாசல் படியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பாவை பற்றி செய்தி வருமாண்டு. ஆனால் அப்படி எந்த ஒரு தகவலுமே தெரியல. தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியட்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்னும் எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல. இதிலையாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்துச்சேன்டா எங்களுக்கு இப்படி எங்களை மாதிரி காணா போனாக்கள் நிறைய பேர் இருக்கணும். நாங்கள் மீடியாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். ஆனால் மீடியாவுக்கு முன்னால் வராத பேர் எத்தனையோ பேர் வீட்டில் இருந்து அவையிட்ட உறவுகளை காணலியன்று கலங்கி கொண்டு இருக்கணும். ஆனால் அவைகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து எங்கண்ட அப்பா காணா போன மாதிரி நிறைய உறவுகள் காணா போயிருக்கணும். தயவு செய்து சர்வதேசத்திலிருந்து நீதி கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சர்வதேச மனித உரிமைகள் நாளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நாம் கருப்பு நாளாக அனுஷ்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னா இந்த இலங்கையில இதுவரைக்கும் சர்வதேச மனித உரிமைகள் நாள் என்று சொல்லி எமக்கு என்ன மனித உரிமைகள் கிடைக்கப்பட்டது. வடக்கு கிழக்கில உள்ள தமிழ் இன மக்களுக்கு எந்த வகையிலும் உரிமைகள் கிடைக்கப்படவில்லை. அதே நேரத்துல வலிந்து காணாமலாக்கப்பட்டார்கள் சர்வதேசத்தை நோக்கி தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுக்கான உரிமைகள், எங்களுக்கான உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கும் வேளையில அந்த மனித உரிமைகள் நாள் இன்றைய நாள் கூடி இந்த சர்வதேசம் எங்களுக்காக ஒரு சரியான தீர்வு தரவில்லை. வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு உரிமை கிடைக்கும் மட்டும் சர்வதேச மனித உரிமைகள் நாள் எமக்கு துக்க நாளாக நாங்கள் அனுஷ்டித்து எங்களுக்கான உறவு எங்களுக்கு கிடைக்கும் மட்டும் தொடர்ச்சியாக போராடுவோம். எந்த அரசு எங்களுக்கு அழுத்தம் தந்தாலும் நாங்கள் ஒரு தனி மனிதர் இருக்கும் மட்டும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். எமது உறவு எமக்கு வேண்டும். 2009 பிறகு எங்கள் காணாம போன எங்கள் உறவுகள், கையில படைத்த எங்கள் உறவுகள், அரசியல் கைதிகள் முன்பு வரையும் ஒரு தீர்மானம் எங்களுக்கு கொடுக்கவில்லை. இப்ப ஜனாதிபதி திசாநாயக் அருணகுமார் அவரும் தங்கட வேலையெல்லாம் பார்க்க விட எங்கள் காணாம போன உறவுகளை தேடி கொடுப்போம், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்ற சிந்தனையும் இல்லை. கால்கை எல்லாம் செயலிழந்துட்டது எங்களுக்கு. இனி எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க எங்கட புள்ளிகளை இறுதியில் இருந்தாலும் ஒரு எங்கட புள்ளிகளை பார்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்ப முதலாவதா நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்கட ஜனாதிபதி, புதுசா பாராளுமன்றத்தில் ஏறின ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவார் என்ற நம்பிக்கையுடன் இப்ப நாங்க நித்திரைக்கு செல்லுவோம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கும், எங்கட புள்ளிகள் கிடைக்கும், நாங்கள் கெதியா எங்கட புள்ளிகளை பார்ப்போம் என்ற முடிவோட இருக்கிறோம். திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. திருகோணமலை நகராட்சி வருடத்திற்கு முன்னால் ஒன்று கூடிய காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் அங்கிருந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகம் வரை பதாதைகளை ஏந்தியவாறு நடைபவனியாக சென்றனர். பின்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு முன்னால் பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியவாறும் சில மணி நேரம் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர்.
மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் கவனஈர்ப்பு பேரணி மற்றும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தந்தை செல்வா ஞாபகார்த்த பூங்காவிலிருந்து காந்தி பூங்கா வரையில் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. பேரணியானது காந்தி பூங்காவினை வந்தடைந்ததும் அங்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூவிக்கு முன்பாக போராட்டம் நடைபெற்றது. உலக நாடுகளே இன்று சர்வதேச தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 15 வருடம் ஏன் 30 வருடம் கடந்த நிலையிலும் எமது உறவுகளை தொலைத்துவிட்டு எமக்கான உரிமைக்காக போராடி கொண்டு கண்ணீரோடு கம்பளத்தோடு ஒவ்வொரு தாய்மாரும் வீதிகளில் இருந்து அழுதே 300க்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இழந்த வண்ணம் உள்ளோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் சர்வதேசம் இந்த புதிய அரசை நம்ப வேண்டாம். தயவு செய்து புதிய அரசை நம்ப வேண்டாம். நாங்களும் இறந்து போறதுக்கு முன்னம் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். விசாரித்து அவங்களுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும். எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றதை அறியும் வரைக்கும் எங்களுக்கு இந்த மனித உரிமை இந்த இலங்கை தீவுக்குள்ளே இல்லை என்பதை வலியுறுத்தி இந்த மனித உரிமை தினத்தில் வலியுறுத்தி நிற்கின்றேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய மனித உரிமையை மறுப்பது என்பது உண்மையில் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலாகத்தான் இருக்க முடியும். உண்மையில் பார்க்கின்ற போது வயது தராதரம் பார்க்காமல் எல்லா தரத்திலும் உள்ள மக்கள் கொல்லப்பட்டிருக்க, குழந்தைகளிலிருந்து முதியோர்கள் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு இன அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த இன அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது, இந்த இனவாதம் அதனை செய்திருக்கின்றது, மதவாதம் செய்திருக்கின்றது என்பதை புதிய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உரிய நடவடிக்கையை எடுத்து இந்த குற்றவாளிகளுக்குரிய தண்டனைகளை கொடுத்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி பரிகாரத்தை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் மனித உரிமைகள் தினத்தை கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தி இன்று கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி தலைமையில் தம்பிலுவில் மத்திய சந்தையில் இருந்து கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்தை சென்றடைந்தது. பேரணியில் மனித சுதந்திரம் இல்லாத நாட்டில் மனித சுதந்திர தினம் எதற்கு, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு முடிவு இல்லையா போன்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டன. நுவரெலியா கொத்மலை பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா கொத்மலை பகுதியில் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். தொழிலாளர்கள் 5000 ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இவ்வாறு கடந்த 7 நாட்களாக இந்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க உரியவாறு மதுபான வரியை அறவிடவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரியவாறு மதுபான வரியை அறவிடவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். බාර් ලයිසන් දෙන එක නෙමෙයි වැඩි. ඒ බාර් ලයිසන් දීලා ඒ බාර් වල විකුණන අරක්කු වලට ජනතාව ගෙවන බදු මුදල් එකතු කරගන්නත් රනිල් වික්‍රමසිංහලා කටයුතු කළා තිබුණේ නැහැ. மதுபான அனுமதி பத்திர விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு வருடத்திற்கு 200 தொடக்கம் 300 மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கி அதன் ஊடான வரி வருமானத்தை ஈட்ட எதிர்பார்த்ததாக கூறியுள்ளார். மதுபான அனுமதி பத்திரத்தை வழங்கியுள்ளனர், ஆனால் அதற்கான வரி வருமானத்தை பெரும் வழிமுறைகளை நிர்வகித்துள்ளதாக தெரியவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மது அனுமதி பத்திரம் வழங்கும் தீர்மானத்தை பார்க்கிலும் அலோசியஸ் போன்ற அவருடைய சகாக்கள் செலுத்தாத வரி பணத்தை அறவிடும் விடயத்தை மேற்கொண்டிருக்கலாம். அவருடைய அமைச்சரவையைச் சேர்ந்தவர்கள் நடாத்தி வந்த மதுபான நிலையங்களின் ஊடாக 7 பில்லியன் ரூபாய் வரையான வரி பணம் அறவிடப்படவில்லை. ஆகவே அவற்றை அறவிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதே போன்று அலோசியஸிற்கு சொந்தமான மதுபான நிலையங்கள் 3 அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சட்டத்திற்கு அமைய அனுமதி பத்திரத்தை மாத்திரமே ரத்து செய்ய முடியும், சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியாது. ஆகவே உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க எதிர்பார்த்துள்ளோம். වැඩි. ඒ බාර් ලයිසන් දීලා ඒ බාර් වල විකුණන අරක්කු වලට ජනතාව ගෙවන බදු මුදල් එකතු කරගන්නත් රනිල් වික්‍රමසිංහලා කටයුතු කළා තිබුණේ නැහැ.
අමාත්‍ය මණ්ඩලය අලුත් අමාත්‍ය මණ්ඩලය ප්‍රතිපත්තිමය අනුමැතියක් ලබා දුන්නා. ஆசிய அபிவிருத்தி வங்கியால் நிதி வழங்கப்படும் மின்சக்தி கட்டமைப்பின் நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கான கருத்திட்டத்தின் கீழ் விநியோக வலையமைப்பை பலப்படுத்தல் மற்றும் நவீனமயப்படுத்துவதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ள கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கலந்துரையாடுவதற்காக 2024 செப்டம்பர் 2 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க திரைசேரி பிணையின் அடிப்படையில் வேறுவேறான 2 கடன் ஒப்பந்தங்களின் கீழ் மின்சார சபை மற்றும் வரையறுக்கப்பட்ட கம்பெனிக்கு முறையாக 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களுமாக 200 மில்லியன் கடன் தொகையை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி உடன்பாடு தெரிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்கான பிணை ஒப்பந்தத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கையொப்பமிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. අමාත්‍ය මණ්ඩලය අලුත් අමාත්‍ය මණ්ඩලය ප්‍රතිපත්තිමය අනුමැතියක් ලබා දුන්නා. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுக்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுக்களின் புதிய செயலாளராக விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைவான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக்க குமாரநாயக்கவினால் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்கவிடம் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிக்க எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். முன்னர் ஒன்றாக இருந்த கட்சிகளை மீள ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ டோகாரதலிங்கம் ஆகியோரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் இருந்து பெறப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் இன்று வவுனியாவில் தெரிவு செய்யப்பட்ட கழகங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற வேளை ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதில் வழங்கினார். இந்தியா செல்லவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீனவர் பிரச்சினை தொடர்பில் இந்திய பிரதமருடன் பேச்சு நடத்த வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா செல்லவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்த வேண்டும் எனவும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதார் வலியுறுத்தியுள்ளார். எமக்கு புதிதாக வந்துள்ள கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவரை நாங்கள் வரவேற்று பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதில் முதலாவதாக முன்னாள் அரசாங்கத்தால் கொண்டு வந்த வலைகள், வீட்டு திட்டங்கள், கடல் பேன் அதை திருத்துவது சம்பந்தமாகவும் அவரிடம் எடுத்து கூறியிருந்தோம். இதுவரை காலமும் எமக்கு அந்த வலைகளோ அந்த வீட்டு திட்டங்களோ அந்த வேன்களோ செய்து தரப்படவில்லை. எமது வலைகள், வீட்டு திட்டங்கள், வேன்கள் போன்றவற்றை உடனடியாக செய்து கௌரவ ஜனாதிபதி ஊடாக அவைகளை செய்து எங்களுக்கு தரும்படி மிக தாழ்மையுடன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கை விடுகிறோம். கடற்தொழில் மக்களுக்குரிய உணவு திட்டங்களையும் வழங்கி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்தியா செல்ல இருப்பதால் எமது மீனவரை சமூகத்தை வந்து கண்ணோக்கி எமது முக்கியமான பிரச்சனையான இந்திய இழுவை மடி படகை உடனடியாக எந்தவித கரிசனையோ அதுகளோ காட்டாமல் எமக்கு உடனடியாக இந்த இந்திய இழுவை மடிப்படகை அவர்கள் நிறுத்தி அங்கே உள்ள முதலமைச்சர்மார்களையும் அதை கதைத்து எமது கடற்தொழில் அமைச்சரின் சென்றபடியால்
இருவருமாக எமக்கு ஒரு நல்ல முடிவை வேண்டி தரும்படியாக நாங்கள் கேட்டு இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது நம்பியிருக்கிறது எமது ஜனாதிபதியை மட்டும்தான். எமது இந்திய மடி பிரச்சனைக்கு ஒரு முற்றுமுழுதான தீர்வை அவர் பெற்றுத்தரும் என்று அவரை நம்பி இந்த மீனவ சமூகம் பார்த்து கொண்டே இருக்கின்றது. அவர் சென்று வரும் வரையும் அவற்றை முடிவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அனைத்து விவசாயிகளுக்கான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கூட்டம் இடம்பெற்றது. இறைநிமிட குளத்தின் கீழ் விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயிகள், ஏனைய சிறு குளங்களின் கீழ் விவசாயத்தை மேற்கொள்ளும் அனைத்து விவசாயிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். விவசாய குழு கூட்டத்தில் நெல் அறுவடை காலம், குளங்களின் கீழான சட்டவிரோத விதைப்புகள், குளங்களில் அத்துமீறி சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. இவ்விவசாய குழு கூட்டத்தில் மாவட்ட விவசாய திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட நெல் ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகள், கமநல சேவை திணைக்களத்தின் அதிகாரிகள், கமக்காரர் அமைப்புகள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மன்னாரில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இன்று இளையோர்களை ஒன்றிணைத்து மன்னாரில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டுள்ளது. மன்னார் பஜார் பகுதியில் இருந்து இளையோர்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் மேற்கத்திய இசை வாத்தியத்துடன் குறித்த ஊர்வலம் இடம்பெற்றது. பஜார் பகுதியில் ஆரம்பமான ஊர்வலம் மன்னார் போலீஸ் நிலைய வீதியூடாக சென்று மீண்டும் மன்னார் பேருந்து நிலையத்தை அடைந்தது. இதில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன தலைவர் யாட்சன் பகிராடு தலைமையில் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், இளைஞர், யுவதிகள் என பலரும் பங்கேற்றனர். எங்களுடைய நோக்கம் பல்வேறு அடிமைத்தனத்தில் மனித உரிமைகளின் அவல நிலையை நாங்கள் இந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான குரலாக ஓங்கி ஒலிக்கும் செய்தியாக நாங்கள் இந்த இடத்தில் இந்த அரசுக்கும் கடந்த காலங்களில் எங்களை ஆட்டி படைத்த அல்லது எங்களுக்கு அநீதியாக செய்யப்பட்ட அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்காகவும் சர்வதேசத்தினுடைய குரலை திரும்பி பார்ப்பதற்காக எங்களுடைய குரலை உயர்த்தி நாங்கள் இந்த இடத்துல நீதி கோரி நாங்கள் இந்த செய்தியை இன்று நாங்கள் இளையோர்கள் சேர்ந்து இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றோம். முல்லைத்தீவில் மீனவர்கள் கவனஈர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு நகரில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மீனவர்கள் கவனஈர்ப்பு பேரணியை முன்னெடுத்தனர். நவம்பர் 21ஆம் தேதி உலக கடற்தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மீனவர்களின் உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. முல்லைத்தீவு கடற்கரையில் இருந்து நகர்ப்பகுதியில் உள்ள கரைத்துறைப்பற்று பிரதேச சபை வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டு பிரதேச சபையின் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்துள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவர் ஹேர்மன் குமார, வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் உட்பட பல அமைப்பின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேச முஸ்லிம் சமூகத்தின் மேம்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் முஸ்லிம் சமூகத்தின் மேம்பாடு தொடர்பாக ஆராய்ந்து திட்டம் தயாரிக்கும் உயர்மட்ட மாநாடு ஏறாவூர் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. கல்வியியலாளர்கள், அரசு துறை அதிகாரிகள், சமூக நலன் விரும்பிகள், தன்னார்வ தொண்டர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், தனவந்தர்கள், சமய மற்றும் சமூக முக்கியஸ்தர்கள் பலரும் மாநாட்டில் பங்கேற்றனர். சமூக சேவைக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் மற்றும் இமாம் கஷாலி நிறுவனம் ஆகிய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் இம்மாநாடு கூட்டப்பட்டது. ஏறாவூரின் எதிர்கால சமூகத்தை கல்வி மற்றும் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் மேம்படுத்துவதற்கான நீண்டகால மற்றும் குறுகிய கால திட்டம் தயாரிப்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. கல்வித்துறைக்கென அடுத்த 3 ஆண்டுகளுக்கான விசேட திட்டம் ஒன்றினை தயாரித்து அமுல் செய்வதற்காகவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டம் எல்ல பகுதிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
நாட்டில் டிசம்பர் மாதத்தின் முதல் 4 நாட்களில் 23,958 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்தில் ரஷ்யாவில் இருந்து 4,418 பேரும், இந்தியாவில் இருந்து 4,317 பேரும், பிரித்தானியாவில் இருந்து 1,592 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் எல்லைப் பகுதிக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். எல்லைப் பகுதிக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் மாலை நேரங்களில் பிரதான வீதிகளில் வாகனங்கள் நகரவே முடியாத சூழல் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் 9 வளைவுகள் கொண்ட பாலம் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரும் அம்சமாக காணப்படுகிறது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் சிலரின் ஆவணங்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளன என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சிலரின் கொலைகள் தொடர்பிலான ஆவணங்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අදහස් ප්‍රකාශ කළා තියෙනවා මාධ්‍යවේදීන් ආරක්ෂා වෙන්න ඕන, මාධ්‍ය නිදහස ආරක්ෂා වෙන්න ඕන. ඒ සම්බන්ධයෙන් මේ රජය හොන්දේසි විරහිතව පෙනී සිටිනවා. ஊடகத்துறையும் ஊடகவியலாளர்களும் பாதுகாக்க வேண்டும் என்பதில் நிபந்தனைகள் எதுவுமின்றி அரசாங்கம் என்ற வகையில் நாம் முன்னிற்கின்றோம். நாட்டில் கடந்த காலங்களில் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. லசந்த விக்ரமதுங்கவின் கொலை முதல் ஏனைய ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பிலான விசாரணைகள் கடந்த அரசாங்கங்களினால் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. விசாரணைகளை நடத்திய அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டன. மேலும் சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன. இவ்வாறான சில கொலைகள் தொடர்பிலான ஆவணங்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளன. ஆனால் எம்முடைய அரசாங்கத்தின் ஆட்சியில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். ජනාධිපතිවරයාගේ ඉන්දියානු ගමන මේ මාසේ පැවති ආර්ථික අර්බුදය විසින් දීවර කර්මාන්තයේ බරපතල ප්‍රශ්නයකට ලක් වුණා. பொருளாதார நெருக்கடி காரணமாக மீன்பிடித்துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறைத்து மீன்பிடித்துறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது இதன் நோக்கமாகும். அதன் அடிப்படையில் 2024 அக்டோபர் 1 தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் 6 மாத காலத்திற்கு எரிபொருளாக டீசலை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடும் படகு உரிமையாளர்களுக்கு 1 லிட்டருக்கு 25 ரூபாய் என்ற அடிப்படையில் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருளாக மண்ணெண்ணெயை பயன்படுத்துகின்ற கடற்தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 15 லிட்டர் மண்ணெண்ணெய் வீதம் மாதம் ஒன்றுக்கு உயர்ந்தபட்சம் 25 நாட்களுக்கு மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாவாகவும் மீன்பிடித்துறையை இயல்பு நிலைக்கு கொண்டுவரும் கொடுப்பனவாக பெற்றுக் கொடுப்பதற்கு 2024 ஆகஸ்ட் 21 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க எரிபொருளாக மண்ணெண்ணெயை பயன்படுத்துகின்ற சிறிய படகுகளுக்குரிய இச்சலுகையை வழங்குவதற்கு மிகவும் வசதிப்படுத்தும் நோக்கில் மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட இயங்கு நிலையில் உள்ள சிறிய மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு மாதாந்தம் 9,375 ரூபாய் கொடுப்பனவோ மீன்பிடித்துறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான கொடுப்பனவாக 2024 நவம்பர் 1 தொடக்கம் 5 மாத காலத்திற்கு வழங்குவதற்கும் டீசல் மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற சலுகைகளை முன்கூட்டியவாறே வழங்குவதற்கும் மீன்பிடி நீரியல் வள மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. පැවති ආර්ථික අර්බුදය විසින් දීවර කර්මාන්තයේ බරපතල ප්‍රශ්නයකට ලක් වුණා. දේශීය නිෂ්පාදනය කළ හැකි සියලුම ආහාර නිෂ්පාදනය කිරීමට ஒவ்வொரு பிரஜையின் குறைந்தபட்ச உணவு தேவை போதிய அளவிலும் தரப்பண்புடன் கூடியதுமான மலிவாக பெற்றுக் கொடுப்பதே அரசின் பிரதான நோக்கம் என்பதுடன் புதிய அரசின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் அதற்கான பல நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளது. நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து உணவுகளும் உள்நாட்டில் உற்பத்தி செய்தல், குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு போதிய அளவு அத்தியாவசிய உணவு, சுய பாதுகாப்பு தொகையை பேணுதல், மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம் போன்ற செயல்முறைகளுக்கு தனியார் துறையையும் பங்கெடுக்க செய்யும் வேலை திட்டம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த பணிகளுக்கு அதிக கவனத்தை செலுத்துதல் உள்ளிட்ட நிறுவன ஒருங்கிணைப்பை வினைத்திறனாக மேற்கொள்வதற்காக தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கு காப்பு வேலை திட்டத்தை ஜனாதிபதி செயலகத்தின் மூலம் ஒருங்கிணைப்பு செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் நிறுவ
நிறுவுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. වඩා ඵලදායි වැඩසටහනක් ක්‍රියාත්මක කිරීම සඳහා තමයි මේ ආහාර ප්‍රතිපත්ති හා සුරක්ෂිතතා කමිටුව ස්ථාපිත කරලා තිබෙන්නේ. பால்நிலை வன்முறைக்கு எதிரான 16 நாள் செயல் திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையை இல்லாதொழிக்க ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான 16 நாள் செயல் திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வு யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. கிறிசலைஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண மகளிர் விவகாரம், புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் ஆதரவுடன் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முதன்மை விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பங்கேற்றார். இதன்போது வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களையும் சேர்ந்த செயல்பாட்டாளர்களால் தயாரிக்கப்பட்ட மனு வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஈனா இளங்கோவன், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் கோனா வாகீசன், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன், யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கானா ஸ்ரீமோகனன், மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பால்நிலை வன்முறைகளை தடுக்கும் விழிப்புணர்வு கருத்தரங்கு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இன்று இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச பெண்கள் வலையமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற விழிப்புணர்வில் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சீனா குணபாலன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். சர்வதேச மாண்புடன் கூடிய மாதவிடாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தப்பட்டதுடன் இதில் புதுக்குடியிருப்பு பிரதேச சிறுமிகள், பெண்கள் பங்கேற்றனர். இதன்போது மாதவிடாய் தொடர்பான விளக்கம், இளவயது திருமணம், சிறுவர் துஷ்பிரயோகம், பாடசாலை இடைவிலகல், பிள்ளைகளின் நடத்தை தொடர்பில் கருத்துரைகள் வழங்கப்பட்டன. இந்த கருத்தரங்கில் முல்லைத்தீவு கல்வி வலய உளவள ஆசிரிய ஆலோசகர் மற்றும் வற்றாப்பளை மகாவித்தியாலய அதிபர் மற்றும் வள்ளிகுணம் மகாவித்தியாலய அதிபர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். கிளிநொச்சி மாவட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழு கூட்டம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இதில் வடக்கு மாகாண காணி ஆணையாளர், மாவட்டத்தில் உள்ள திணைக்களங்களின் உதவி பணிப்பாளர்கள் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். இதன்போது அனுமதிகளை வழங்குவதற்காக கோரப்பட்ட காணிகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.